கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நேற்று இல்லை நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். என்ன கேசிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா BC 85 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? 85 அப்படின்னா மேக்ஸிமம் 085 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக? 35க்கு நமக்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 80 நடிச்சான், ஒரு 39க்கு ஒரு 84 நடிச்சிட்டான். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 30க்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா BCயில் ஒரு 85 அப்படின்ற நம்பர் ஆப்போசிட்டில் ஆடுவான் அப்படின்னு சொல்லி தான் 085 அப்படின்ற நம்பரை கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 402 அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிருந்தான். இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 832, ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 832. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் BC 23 கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும், நமக்கு ABயில் ஒரு 23 வச்சுருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ACயில் ஒரு 23 வச்சுருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BCயில் ஒரு 23 கரெக்டாக இருக்கும். AB 23 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு AC, அதுலேருந்து 1 2 3 4 5 6 ஒரு நாள் விட்டு AC, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா AB AC BCயில் இன்றைக்கி 23 வந்திருக்கணும். ஆனால் மூணாவது வாட்டி அப்படின்னும் போது கண்டிப்பாக BCயில் 23 பதில் இன்றைக்கி 32 அப்படின்னு சொல்லி திருப்பி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 23 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் மாதத்தில் ஃபஸ்ட்டு டபுள்ஸ் எந்த நம்பர்லாம் அடிக்கிறானோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா AB BC பிரித்து வச்சுருவான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போன மாதம் 922 AB ACக்கு நமக்கு ஒரு BCயில் ஒரு 92 அடிச்சிருந்தான். அதேமாரி இந்த 722 BC 72 AC 72க்கு கண்டிப்பாக ABயில் ஒரு 72 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்மளோட ஜாயினில் 723 நம்ம கொடுத்து வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா 832 அப்படின்னு சொல்லி கேமையை முடிச்சிருந்தான், ஓகே? நல்ல பேட்டர்ன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த காமனான பேட்டர்ன் பார்க்குறது தான். ஆனால் நம்ம நினைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை வந்து ஆட மாட்டோம். அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் தெரியுமா? இந்த 3 அப்படின்னு அடிக்கும்போது கேமில் அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் ஆடிருந்தான். இந்த 37க்கு ஃபுல் ஆப்போசிட் 82, அடுத்து 35க்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 80, இன்றைக்கி ஒரு வேளை 33க்கு ஃபுல் ஆப்போசிட் 38க்கு BCயில் ஒரு 83 அப்படின்ற நம்பர் கூட வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கரெக்டாக ABயில் முடிச்சிருந்தான். எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்த நம்பர் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு கேமில் எதுவுமே ஆடலை, ஓகேங்களா? ஃபுல் வின்னிங் எதுவுமே வரல, ஓகே? பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். நான் லாஸ்ட் டைமே இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் மிஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இன்றைக்கி இந்த கேம் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கேமை கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஏன்னா வீக்லியை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் கேம் எப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் அழகாக ஆப்போசிட் வச்சு கேமை பக்காவாக முடிச்சுட்டு போகிறான். கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஆடிருந்தான். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா BC 13, ஓகேங்களா? BC 13 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, BC 13க்கு ஒரு நம்பரை குறைச்சா 12, ஓகேங்களா? ஒரு நம்பரை குறைச்சா 12. அதுக்கு 12 என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 12க்கு ஃபுல் ஆப்போசிட் 67 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு வாரம் விட்டு 67 முடிச்சிருப்பான், ஓகேங்களா? சொல்லித்தரதை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம சார்ட் வந்து FB நம்மளோட டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சார்ட்டில் யார் சார்ட் எடுத்து பார்த்தாலும் ஓகே தான், ஓகேங்களா? BC 13க்கு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் 12 அப்படியே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 67ன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆப்போசிட் வச்சு அது கீழே கேமை முடிச்சிருப்பான். அப்போ ஃபஸ்ட்டு வாட்டிக்கு எப்பயுமே ஒரு பேட்டர்ன் ஒரு நம்பரை அடித்ததுக்கப்புறம் தான் அது என்ன நம்பர் எப்படி வருது ஏது அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா? நம்ம மூணாவது வாட்டியில் ரெண்டாவது வாட்டி அடுத்து பாருங்கள் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான். ஃபஸ்ட்டு இந்த 13 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியா 67, அது 12 அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 67 கேம் முடிச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BC 20, அப்போ BC 20 அப்படின்னு வரும். அப்போ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 19, அப்போ 19க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்தால் என்ன வரும்? 64. அப்போ கேமில் அவன் என்ன பண்ணிருக்கணும்? 64 அப்படின்ற நம்பர் தான் வச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 19 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் விட்டு முடிச்சிருப்பான், ஓகேங்களா? என்ன சொல்கிறது, இது நம்ம வந்து ஒரு கேமா இல்லை விளையாட்டா எப்படி பார்க்குறதுன்னு தெரில. இல்லை இதை தாண்டி இதுக்கு ஏதாவது இன்னும் பார்க்குறது கொஞ்சம் நாலேஜ் வேணுமா, இல்லை இன்னும் டீட்டெயிலாக இறங்கி உள்ளே போய் தேடணுமா அப்படின்னு கூட புரியல. ஏன்னா சார்ட்டை உத்து பார்த்தா கூட சில விஷயங்கள் புரியாது. சில நம்பர் வந்ததுக்கப்புறம் தெரியும், சிலது வரதுக்கு முன்னாடி தெரியும். இது எப்படி பார்க்குறதுனே தெரியல. இப்போ ஒரு விஷயத்த நல்லா பாருங்களேன், இது கரெக்டாக ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி அந்த கேமை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் பண்ணி முடிச்சிடறான். ஏதாவது நம்ம இப்படி தான் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காவது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். 13 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 12, ஓகேங்களா? அதேமாரி அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு கரெக்டாக ஒரு வாரம் விட்டு கரெக்டாக முடிச்சான், ஓகேங்களா? 20 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 19, நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆச்சு. 19க்கு ஃபுல் ஆப்போசிட் 64 தான் அடிப்பான்னு பார்த்தா, ஆனால் 19 கேமை முடித்து அந்த வாரத்தை கரெக்டாக முடிச்சிட்டான், ஓகேங்களா?
கேமில் எப்பயுமே நம்மளோட டார்கெட் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டு 0 ஓகேங்களா. மற்றபடிலாம் மற்ற டார்கெட் எல்லாமே ஏ போர்டாக இருக்கட்டும், பி போர்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல நம்மளோட டார்கெட் எல்லாமே எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டு 0 நம்ம டார்கெட் பிடிச்சா மட்டும்தான் நம்ம போடுற காசாவது நமக்கு ரெக்கவரி ஆகிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஏபி எடுக்கலாம், ஏசி எடுக்கலாம், பிசி எடுக்கலாம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே தவிர, ஆனால் நம்மளோட டார்கெட் முழுக்க இந்த கேஎலோட ஃபுல் டீட்டெயில் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த 6 நம்பராக இருக்கட்டும், இல்லை அது பக்கத்தில் இருக்கிற அந்த இனிஷியல் 2ஆக இருக்கட்டும், இல்லை அது பக்கத்தில் சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி மொத்தமாக ஒரு விஷயம் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சி போர்டு மட்டும்தான். நம்மளோட டார்கெட்டுக்கு இந்த 6 நம்பரில் முதல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட இலக்கு முதல்ல எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா சி போர்டை முதல்ல பிடிச்சா மட்டும்தான் கேமோட அட்லீஸ்ட் ஒரே ஒரு பர்சன்டேஜாவது நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஓகேங்களா. இன்னிலிருந்தாவது அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சி போர்டு என்ன வரும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டார்கெட்டு. இதுக்கப்புறம் அதை சி போர்டு எடுத்ததுக்கப்புறம் தான் பிசி எடுத்ததுக்கப்புறம் தான் ஏபி, பிசி, அப்புறம் டி போர்டு, இ போர்டு, எல்லா போர்டையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ பக்குவமாக ஒரு கேம் அடிச்சிருக்கான். அதே சேம் ரூட்டு, அதே சேம் பேட்டர்னு அப்படியே கேமை தூக்கி நமக்கு ஆட போகிறோம். ஓகேங்களா. இங்கேயுமே நல்லா பாருங்கள் 13-67. ஓகேங்களா. இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணியிருப்பான். அதே 13-68. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. இப்போ எப்பயுமே கேமை ஒரு பக்கம் அடிக்கிறேன்னா அதை மாதிரி அடிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ அங்கே நல்லா நம்ம டார்கெட் வச்சு அந்த 13க்கு ஒரு நம்பரை 12ன்னு குறைச்சி ஆப்போசிட் வச்ச மாதிரி 20க்கு ஒரு நம்பரை குறைச்சா 19க்கு அவன் 64 அப்படின்ற நம்பர் தான் அடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஆனால் அங்கே என்ன பண்ணானா மறுபடியும் 19 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சான். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் அட்வான்டேஜாக நான் யோசித்து ஒரு கெஸ்ஸிங்கை கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா தயவுசெய்து விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. பிசி அதே 13 அப்படின்னு சொல்லி வச்சான். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணான்னு கேட்டால் அதே 13 அப்படின்னு சொல்லி வச்சான். இப்போ இந்த 13 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 68, 67 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி போய்டும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சேம் ரூட் தான். இப்போ அது கீழே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13-67 20-19 அடிச்சிருப்பான். இங்களோட லாஜிக் என்னன்னு கேளுங்க. 13க்கு 67, இப்போ கீழே 97. ஓகேங்களா. இதுதான் கேம். ஓகே. அது கீழே வந்து 13க்கு 67 ஒரு கேம் முடிச்சான். இப்போ 97. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13க்கு ஃபுல் ஆப்போசிட் என்னன்னு பாருங்களா. 13க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 68. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 13க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68. அந்த 68லேருந்து ஒரு நம்பரை குறைச்சி 67ன்னு சொல்லி கீழே வச்சிட்டான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே அங்கே என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு நம்பராக அழகாக முடிச்சு செகண்ட் நம்பராக ஆப்போசிட் வைக்காமல் அப்படியே முடிச்சான். இங்கே ஏபி 68, 13க்கு ஃபுல் ஆப்போசிட் 68ன்னு வச்சுங்க. 67 டேரெக்டாக வச்சுட்டான். ஓகேங்களா. இப்போ இங்கே நமக்கு 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ கேமில் இங்கே 98ன்னு அடிப்பானா, இல்லை பிசி நாளைக்கு 43 அப்படின்னு அடிப்பானான்றதான் கேம். ஓகேங்களா. இப்போ அவன் போன மாதம் அவன் அங்கே அடித்த மாதிரி நம்ம பார்த்தா கண்டிப்பாக கேமில் அவன் பிசி 48 தான் அடிக்கணும். அப்படி இல்லை சப்போஸ் நம்ம கண்டுபிடிச்சது அவன் கண்டுபிடிச்சிட்டானா பிசி 43 வச்சிடணும். ஓகேங்களா. இதை ரெண்டுத்தையும் தாண்டி ஒரு நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதில்ல. அடுத்த நாள் கெஸ்ஸிங் பார்க்க போயிடணும். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன். சார்ட்டை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீக்லியில் அங்கே அடித்தது இங்கே அடித்ததும் கரெக்டாக பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே அங்கேயும் ஆப்போசிட். இங்கே 13க்கு 68 வச்சுட்டான். 68ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நம்பர் குறைச்சா 67. 67க்கு 68 என்ன பண்ணனா ஆப்போசிட்டு. அப்போ 97க்கு 98 டேரெக்டாக வச்சானா கேம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை நம்மளை ஏமாத்துறான்னா 43. அதிகபட்சமாக என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா 98 அப்படின்ற நம்பர் நாளைக்கு பிசியில் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதேமாரி கேமில் வீக்லி நான் நிறையா டைம் சொல்லிட்டேன். ஒரு நம்பரை அடிக்கிறான் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் அவன் தான் அடிக்கிறான். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 39ன்னு அடிக்கும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 40 அடிச்சான். ஓகேங்களா. அப்போ இங்கே 97 அடிக்கும்போது ஏன் நாளைக்கு 98 அப்படின்ற நம்பரே வரக்கூடாது. இதுதான் என்னோடய கேள்வி. ஒருவேளை திருப்புறான் அப்படின்னா அதிகபட்சமாக 43. ஓகேங்களா. இதை 2 தவிர நாளைக்கு பிசி வேறு எந்த நம்பரும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. சப்போஸ் இதை விட ஒரு நல்ல பேட்டர்ன் வரலாம் இருக்கலாம். ஓகே. அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பிசி 98 அப்படின்ற நம்பர். ஏன்னா அங்கே எப்படி கரெக்டாக 19ன்னு வச்சானோ அதேமாதிரி இங்கே 98 அப்படின்ற நம்பர் கேமில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. போன மாதம் பி போர்டு 9 வச்சு 93 ஏபி அடிச்சிருப்பான், பிசி அடிச்சிருப்பான், ஏபி அடிச்சிருப்பான், ஏசி 93 கரெக்டாக முடிச்சிருப்பான். அந்த 93க்கு ஒரு 98 அப்படின்னும் போது ஏபியில் ஒரு 98 அடிச்சிருப்பான், ஏசியில் ஒரு 98 அடிச்சிட்டான். இன்னும் பிசியில் ஒரு 98 கூட போன மாதத்துலேருந்து அடிக்கவே இல்லை. அந்த 98 இன்றைக்கி ஆக்சுவலி நாளைக்கு வரத்துக்கு ஒரு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அப்படி பிசி 98 அப்படின்னு வருதுன்னா
பிசி 98 அப்படின்னு வருது அப்படின்னா என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா 098 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லா பக்கமும் நான் பார்த்தேன். போன மாதம் ஏபியில் நமக்கு 2, 3, 69 அடிச்சிருப்பான். அதுக்கு மாதம் ஒரு நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 096, 097 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராகவே கேமில் சுற்றி ஆடிக்கிட்டே இருக்கிறான். என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிசி 98 வந்து ஏ போர்டு 0 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஏ போர்டு 0 வச்சு 067 அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேமை முடிச்சிருக்கான். மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் வேறு இல்லை பிரதர் நம்மள இந்த வாட்டி ஏமாற்றி ஒரு வேளை 43 அடிச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக 043 அப்படின்ற நம்பரே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பிசி 98 அப்படின்னா 098, பிசி 43னா 043 இந்த 2 நம்பரை தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை. திரும்ப சொல்கிறேன், வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சார்ட் எடுக்கிறீங்க, சார்ட்டை எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியும். அந்த இடத்துல 2 பேட்டர்னும் கச்சா அடிச்சிருந்தா 64 அடிச்சிடணும். ஆனால் அடிக்கல 19 முடிச்சான். அப்போ இந்த இடத்துல அவன் கரெக்டாக அடிக்கணும்னா 43 அடிக்கணும். இது கரெக்டாக அடித்தானா 43 அடிக்கணும். ஆனால் அவன் 98லேயே அடித்து கேமை முடிக்க போகிறான் அப்படின்றது என்னுடைய கெஸிங். ஓகேங்களா? என்னோட தனிப்பட்ட கெஸிங். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த கெஸிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க.